ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஹீரோயினா முதல்ல நடிச்சு LSS மூவி இப்பதான் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஃபீலிங் எப்படி இருக்கு? ஃபீலிங் சோ ப்ரவுட். இந்த ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர்ங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ரொம்ப நாளா கனவு, சின்ன வயசு ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபைனலி அச்சீவ்ட் பை சீயிங் ஆன் மை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. ஈவன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அப்பா நானா அப்படிங்கிற மாதிரி நம்பவே முடியல. அன்எக்ஸ்பெக்டட், அன்பிலீவபிள். ஓகே. சோ LSS படத்துல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? யார் உங்களை கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா கிடைச்சதா இல்ல எப்படி கிடைச்சது? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அவ்னி சினிமாக்ஸ்ல. ஸோ அதுல இருந்து எனக்கு ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அங்க இருக்க அசோசியேட் டைரக்டர்னா அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு சரி இவங்க பண்ணா நல்லா இருக்கும், வந்து ஸ்டோரி கேளுங்க, ஒரு மூவி ஒன்னு டீமா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. போனேன், ஸ்டோரி கேட்டேன், ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. லைக் காலேஜ் லவ் ஸ்டோரி, யாருக்குதான் பிடிக்காது? அது எனக்கு கொஞ்சம் ஆப்டா இருந்துச்சு. கதை இருந்ததா? அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு போலயே. நிறைய இல்ல, கொஞ்சம். ஹீரோ வந்து டாப்பரா இருப்பாரு, I'll be like ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்பலாம் படிப்புல பிடிக்காது, வீட்டுல சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. அவர் அப்படியே ஆப்போசிட், ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப படிப்புன்னு தான் இருப்பாரு, டாப்பர். எங்களுக்கும் அதுக்கும் செட் ஆகும். எப்போ பதில் என்னடா இது, எனக்கே அப்படியே ஆப்ட் ஆயிடுச்சு. நான் ரியல் லைஃப்லயே அப்படிதான், ரொம்ப எல்லாம் படிக்கிற பொண்ணுலாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் பார்த்தா நல்லா படிச்சு அப்படி எப்படி சொல்றது, நான் வந்து சண்டம் அடிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்கிற மாதிரி டாக்டர் தான் அப்படின்னு நினைச்சேன். ஐயோ மூஞ்சி அப்படி இருக்கு.